எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாடு தொண்டையில போய் நின்று பொறுமையா கீழே இறங்குற மாதிரி ஃபீல் பண்ணாலும் நீராகாரம்னா ஈஸியா எடுத்துக்க முடியுது. பட் கட்டியான சாப்பாடு, திடமான சாதம் ஏதாவது சாப்பிடும் போது மட்டும்தான் அந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நமக்கு உணவு குழாயில தொந்தரவு இருக்கிற மாதிரியோ இல்ல முழுங்க சிரமமா இருக்கு, விழுங்கினதுக்கு அப்புறம் நின்று மெதுவா தான் இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உணவு குழாயில ஈசோஃபேகஸ்ல ஏற்படுற புற்றுநோயா கூட இருக்கலாம். புற்றுநோயோட ஆரம்ப காலத்துல இருக்கிற தொந்தரவு இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவு வரும்போது அது தொண்டையில புண்ணு இல்ல வயிறுல புண்ணு, அதனாலதான் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஈஸியா கடந்து போகாம உடனடியா போய் பக்கத்துல இருக்க டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு. நீங்க போய் சர்ஜனை போய் இமீடியட்டா பார்க்கணும். பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப் என்னன்னா, வாய் வழியா ஒரு டியூப், எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த எண்டோஸ்கோப்பி போட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். உள்ள அந்த மாதிரி ஏதாவது கட்டி இருக்கா, இல்ல வேற ஏதாவது தொந்தரவு ஏதாவது இருக்கா, வெப் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா என்னன்னு பார்த்து, அப்படி ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அதுல ஒரு பயாப்சி எடுத்து அது என்ன மாதிரி கட்டி, அது புற்றுநோய் தானா இல்ல வேற ஏதாவது தொந்தரவான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பயாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சிரமம் ஏற்படுது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்பா அம்மா தாத்தா யாராவது அந்த மாதிரி தொந்தரவு சொன்னாங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உதாசீனப்படுத்தாம பக்கத்துல இருக்க சர்ஜனை போய் இமீடியட்டா பார்த்து ஒரு எண்டோஸ்கோப்பி போட்டு அது என்னது கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கு. எவ்வளவு வேகமா எண்டோஸ்கோப்பி போட்டு அது என்ன மாதிரி கட்டின்னு கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த தொந்தரவு வெளியில வந்துடலாம். தேங்க்யூ.